உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து கிட்டத்தட்ட மாதம் உங்களை சந்திக்கலைன்னா நம் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஃபீலிங் வந்துடுது. ஏன்னா ஒரு உறவு போல், என்ன சொல்கிறேன்னா, ஒரு சகோதரனை போல், அதே போல் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு நண்பனாக உங்களை சந்திக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அந்த ஆசைக்காண்டியே நம்ம பார்த்திங்கன்னா சிவகாசியிலேருந்து கிளம்பி சென்னை தம்பி யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, மேலும் மேலும் அதிகமான ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம என்ன விஷயத்தை பேச போகிறோம் அப்படிங்கும்போது, நம்மளுடைய நவகிரகத்தில் சுப கிரகமாக, அதி உத்தம கிரகமாக கருதக்கூடிய, எல்லாராலும் எதிர்பார்க்குற ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் தற்போது மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணார்னா, நம்முடைய மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சார். இப்போ அவர் உள்ளே மே எண்டும்போது மே 2 இப்போ நல்லா இருந்தால் ஒரு 5 மாத காலங்கள் கடந்திருக்கு. அவர் இப்போ என்ன பண்ண போகிறான்னா, அதிசாரம் அப்படிங்கிறது என்னென்னா, கொஞ்சம் வேகமாக செல்வது. அதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு 6 மாதம் அந்த இடத்துல இருப்போம், இல்லை 1 வருஷம் இருப்போம், நம்ம மனசுல ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். திடீர்னு நம்ம இன்னொரு அந்த இடத்த விட்டு காலியாகி வேறு இடத்துக்கு போவோம், ஒரு தற்காலிகமாக போவோம். அதே மாதிரி தான் குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ மிதுன ராசிக்குள்ளே இருந்து கொஞ்சம் முன்னோக்கி செல்கிறார். பின்னோக்கி சென்றால் அது வக்ரம், முன்னோக்கி சென்றால் அது பார்த்திங்கன்னா அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய மிக இஷ்டப்பட்ட இடம், குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச இடமே ஏன்னா அது கடகம்தான். கடகராசி தான் குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் உச்சம் பெற்ற இடத்துக்கு குரு பகவான் உள்ளே நுழைகிறார். அவர் எந்த மாதத்தில் என்ன தேதியில் உள்ளே வராரு அப்படின்னா, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்குள்ளே நம்மளுடைய குரு பகவான் உள்ளே நுழைகிறார். அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் உள்ள 18ஆம் தேதி உள்ளே நுழைகிறவர் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் பின்னோக்கி மறுபடியும் வக்ரம் அப்படிங்கிற நிலையில் முன்னோக்கி சென்றவர் மறுபடியும் பின்னோக்கி அதே போல் மிதுன ராசிக்குள்ளே மீண்டும் வருவார் என்பது கணக்கு. அப்போ குரு பகவான் கடகராசிக்குள்ளே நுழைவதனால் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது, குரு பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் ஒரு தடுமாற்றத்தை, சின்னதாக ஒரு தடுமாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு, கற்பனையில் பல கவிதைகளை எழுதி கொண்டு, மனசுக்குள் பல விஷயங்களை வைத்துக்கொண்டு, சிரித்த முகத்துடன் எல்லாத்தையும் சமாளித்து கொண்டிருக்கும் என் மனதுக்குரிய மிதுன ராசி அன்பர்களுக்கு, குரு அதிசாரமாக உங்களுடைய ராசியை விட்டு கடந்து 2ஆம் இடத்துக்கு செல்லும்பொழுது என்னென்ன மாற்றங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையும் நம்முடைய மிதுன ராசிக்காரங்க என்னென்ன மாற்றங்களை செயல்படுத்த போகிறாங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சென்று உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான விருச்சக ராசியை பார்க்கார். அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான மகர ராசியை பார்க்கார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான மீன ராசியை பார்க்குறார். இப்போ 10ஆம் வீட்டில் ஏற்கனவே சனி பகவான் வக்கரமாகி வர உட்காந்துருக்கார். அப்போ சனி பகவானுடைய வக்கரத்தை என்ன பண்ணுறாரு, கண்ட்ரோல் பண்ணுறார். என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு சனி பகவான் வக்கர நிலையிலேருந்து நிறையா ஒரு அழுத்தத்தையோ பிரச்சனையோ கொடுத்தாரோ அதை கண்ட்ரோல் பண்ணி நிலைநாட்டக்கூடிய அமைப்பு யார்கிட்ட இருக்குன்னா குருகிட்ட தான் இருக்குது. எப்போவுமே பார்த்திங்கன்னா ராகுவோட குரு சேர்ந்துட்டா குரு அவுட்டு, ஆனால் குரு ராகுவை பார்த்துட்டா ராகு மட்டும் பற்றுவார். சனி பகவானுமே அப்படி தான். சனி பகவானோட குரு சேர்ந்துட்டாருன்னா குருவை சனி பகவான் என்னெல்லாம் ஒரு கண்ட்ரோல் கொண்டு லாக் பண்ணிடுவார். அதே குரு சனியை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவான் எவ்வளோ பெரிய விஷயங்களை உங்களை கொடுத்து கஷ்டப்படுத்தலாம்னு நினச்சாலும், அவன் என் சொத்தக்கரப்பைய, அவன் எனக்கு வேண்டியவன்ப்பா, அவங்கள எதுக்கு நீ கஷ்டப்படுத்துகிற, பொறுமையாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கம் அங்கே செயல்படும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாருன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயந்தான். இப்போ நம்மளுடைய ஆசிரியர்
நம்ம கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் நம்ம பக்கத்தில் உட்காந்தாலும் என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு எவ்வளோதான் நம்ம ஒரு மிகப்பெரிய டேலண்டான ஒரு அற்புதமான நபராக இருந்தாலும் சரி, அறிவு களஞ்சியமாக நம்ம இருந்தாலும் நம்ம எழுதும் போது பக்கத்தில் ஆசிரியர் வந்து நின்ட்டாங்கன்னா அப்படியே ஒரு பதட்டம் வரும். ஐயோ சார் வேறு நிற்காரே, என்ன பண்ணேன்னு தெரியலையே, நம்ம எப்படி எழுதுவோம் தெரில, கரெக்டாக இல்லைன்னா சார் எதுவும் நினச்சிக்கிடுவாரோ, நம்ம எதுவும் சொல்லிடுவாங்களோ, அப்படிங்கிற ஒரு பதட்டம் ஆட்டோமேட்டிக்காக மாணவனாகிய நம்ம அனைவருக்குமே நம்ம படிக்கும்போது எல்லாருக்குமே வந்திருக்கும் பொதுவாகவே. அதே ஆசிரியர் அங்கேருந்து நம்ம பார்க்கும்போது, ஆசிரியர் நம்ம பார்க்காரு, நம்ம வாத்தியார் நம்ம பார்த்துட்டே இருக்காரு, கரெக்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நம்மளுடைய செயல்பாடில் ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும், அப்படிங்கிற இயக்கத்தை நம்ம உருவாக்கிக்கிறோம். அதுதான் இப்போ நடக்க போகுது. குரு உங்களை விட்டு கிடக்க போகிறாரு, பதட்டம் இல்லாத சூழ்நிலையில் செயல்படுவீங்க. ஒரு நிதானமாக, அதான் என்ன சொல்கிறேன், ரொம்பையும் ஒவ்வொரு நிதானமும் உடம்புக்காகாதுன்னு சொல்கிற மாதிரி தான். இப்போ ரொம்ப நிதானமாக யோசித்து செய்யவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்த காலம் மாறி இதை செய்வோம், நம்மளால் முடியும்ல அப்படிங்கிற தன்னம்பிக்கையை குரு பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் வம்பு வழக்கு பிரச்சனை கடன் இதெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படுத்திடுவார். தேவையில்லாத கடன் சுமைகள் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் கடன் சுமைகள் குறையும். அதேபோல் யாராச்சும் சொந்தமாக இடம் வாங்கி போடணும்னு ஆசைப்பட்றீங்க, அதாவது என்ன சொல்லுவோன்னா, கொஞ்சமாச்சும் நம்மளுடைய உழைப்பில் சொந்த இடம் இருக்கணும்யா, நம்மளுடைய முயற்சியில் ஒரு வீடு வாங்கிடணும், நம்ம முயற்சியில் ஒரு வீடு கட்டிடணும், நமக்கான ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுற எதிர்பார்த்து காத்திருக்கிற அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அடிக்கல் நாட்டும் விழாவாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது. அப்போ உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு போக வேண்டிய உங்களை லாக் பண்ணி இருட்டுக்குள்ளே லாக் பண்ண மாதிரி உங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ எனக்கு ஒரு சூரிய வெளிச்சம் கிடைக்காதா, எனக்குன்னு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்காதா, நீங்கள் காத்துக்கிருக்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, மறைமுக பிரச்சனை, இல்லீகல் கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட முறையில் ஏதாவது பிரச்சனைகள், நான் பாசம் வச்சது ஒரு குத்தமாக, நான் உண்மையிலே ரொம்ப பாசம் வச்சேன், அந்த பாசத்தால் தான் இப்போ நான் கஷ்டப்படுறேன், அவங்க என்னையவே வச்சு செய்கிறாங்க, என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட நபர்களுக்கு உறுதியாக விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதேபோல் வண்டி வாகனங்களால் ஏதாவது பாதிப்புகள் இருக்குது, எப்போ பார்த்தாலும் வண்டி கொஞ்சம் செலவு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குனாலும் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கான ஒரு காலகட்டம். உங்களுடைய தாய் மாமா உறவுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். மிகப்பெரிய ஒரு அன்பான பாசமான சூழ்நிலைகள் உருவாக போகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, சொந்த தொழில் தொடங்குவதற்கான அமைப்பு, சொந்த தொழிலை நீங்கள் நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா, உங்களுடைய பாட்டி உறவுகளால் ஏற்படுகின்ற நல்ல மாற்றங்கள், கிரக ரீதியாக அவர்கள் மூலமாக உங்களுக்கு என்ன ஏற்பட போகுது, நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்பட போகுது. உங்களுடைய அப்பா வழி அம்மா இருக்காங்கள்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் வைஸாக பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் சரியாயிடும். அவங்களுடைய பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. அப்பாவுடைய சொத்து எந்த வில்லங்கத்தில் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்கள் மேலே எந்த தவறுமே இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு கூட்டு வச்சு கொடுக்கக்கூடிய அமைப்புலாம் கிரக நிலையில் இருக்க போகுது. அதேபோல் உங்களுடைய மாமியார் இருக்காங்க பார்த்தீங்களா, மாமியாருக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, இப்போ நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுடைய பெண்களுக்கு, மிதுன ராசி பெண்களுக்கு தான் மெயினாக சொல்கிறேன். ஏன்னா இங்கே மாமியார் கொடுமை எங்கே யாருக்கு நடக்குன்னா, ஆண்களுக்கு நடக்கலை அதிகமாக. சரியா, ஒரு ஆண்களுக்கு எப்படி நடக்குன்னா, தான் மனைவியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க, எங்கள் அத்தை, என்னுடைய மனைவியோட அம்மா மனைவியை முழு கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டாங்க, என்னால் ஃபேஸ் பண்ண முடியலங்கிற சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. அதை தாண்டி ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு, தன்னுடைய உறவுகளை விட்டுட்டு கணவர் வீட்டாரை நம்பி வந்தப்போ அங்கே நடக்கிற கொடுமை தான் மிகப்பெரிய கொடுமை. அப்போ அந்த கொடுமை, அந்த அழுத்தம், அந்த பிரச்சனை புரிந்து கொள்ள மாட்டேங்காங்களே, நம்ம அம்மாவாக நினச்சி வந்தோமே, நம்மளை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களே, நம்ம கணவரையும் அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க, அவங்க நம்மளையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படிங்கிற அழுத்தத்தில் யாராவது இருந்தால், பிரச்சனையில் யாராவது நம்முடைய மிதுன ராசிக்காரங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆக போகுது. உங்களுடைய மாமியார் மாமனார் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவாங்க. அவங்களுடைய தவறுகள் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் அந்த தவறுகளை அவங்க உணர்வாங்க. ஒரு உறவில் நல்ல மாற்றம் ஏற்படும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரிகள் உங்களை கூட்டு வச்சு பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேலையில் திறமைகளை ஏற்படுத்துவீங்க. ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கான அங்கீகாரத்துக்குரிய ப்ரொமோஷன்
கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த குரு பகவான் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் செல்வது மூலமாக கிடைக்கப் போகிறது. அன்பு நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு பகவான் அதிசாரமாக செல்வது மூலமாக ஏற்படும் மாற்றங்கள், ஏற்படும் முன்னேற்றங்களை பற்றி இப்போ பார்த்துருக்கீங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி, குரு வக்கர பயிற்சி, குரு அதிசார பயிற்சி, அடுத்து சனி பயிற்சி, சனி வக்கர பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இந்த பயிற்சிகள் அப்புறம் மாத பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பொது பலன்களே. குறைஞ்சது ஒரு ராசிக்கு 20% மாற்றம் இருக்கும். அதுக்காண்டி மாற்றமே இருக்காது, நீங்கள் பார்த்த வீடியோ வேஸ்ட்டு நான் சொல்ல வரல. குறைஞ்சது ஒரு 20% உங்களுடைய லைஃப்பில் மாற்றம் இருக்கும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. அதே போல் பிரிந்த உறவு சேருமா, பிடிச்ச உறவுடன் வாழலாமா, பிடிச்ச வாழ்க்கை கிடைக்குமா, கிடைச்ச வாழ்க்கை நிலைக்குமா, இப்போலாம் நிறைய விஷயங்கள் இப்போ எல்லாருக்குமே உதயம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு 100% முன்னாடி இருந்தது, 95% இருந்தது. இப்போ ஒரு 60% தாண்டி வந்துருச்சுன்னா அவங்க 2 பேரும் ஒரு யோகத்தில் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம், அவங்க புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னே அர்த்தம் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் வந்துருச்சு. அதே போல் நிறைய பேர் என்ன படிப்பாங்க, எப்படி படிப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும், எப்போ கடன் சுமைகள் அடையும், இப்படி நிறைய கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம். அப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகள் எப்போ கிடைக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, என்ன வழிபாடு செஞ்சால் என்ன மாற்றங்கள் உண்டு. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வம் நமக்கு கண்டிப்பாக நன்மை செய்யும். ஆனால் நமக்கு தேவையான விஷயத்தை நகர்த்துவதற்கு, நமக்கு தேவையான விஷயத்துக்கான தெய்வத்தை தேர்ந்தெடுத்து நம்ம வழிபாடு செய்யும்போது அது வேகமாக கிடைக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறத தயவுசெய்து நம்பாதீங்க. எல்லா தெய்வங்களும் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் செய்வாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுடைய அப்பாவும் அம்மாவும் நம்மளை இந்த பெற்றெடுத்தது எதற்காக? பல விஷயங்களை நம்மளை உருவாக்கி நம்மளை செயல்படுத்தி நமக்கு நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறத செயல்படுத்துறது தான் நம்மளை பெற்றெடுத்தாங்க. அதே மாதிரி தான் இறைவனும் நமக்கு நல்ல விஷயங்களை செய்வார், நல்ல ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கான வழிபாடு, உங்களுக்கான செயல்பாடை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான டைம் ஒதுக்கி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் நான் பதில் கூட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க. அதேபோல் உங்களுடைய சொந்தம், பந்தம், உறவு, நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை விதமான நபர்களுக்கும் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. வாழ்க வளமுடன், வெற்றிகள் என்றும் உங்களுடன், ஜெயம் உண்டாகட்டும்.